அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது டோரத்தி படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். அந்த பாட்டோட பேர் வந்து கல்யாண விருது. பட் ஹேஷ்டாக் எக்ஸ் வெட்டிங் பாட்டுன்னு போட்டிருக்காங்க. நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜாவுடைய கம்போசிஷன் அண்ட் கார்த்திக் சுப்ராஜோடைய படம் வேறு. அண்ட் இந்த படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ், சனத், அதுக்கப்புறம் வந்து ரிஷிகாந்த், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம். பட் திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் சம்பவம் பை ராஜா சார் அண்ட் ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங். ஏன்னா இது ராஜா சார், அதனால தான். அண்ட் 25th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க செப்டம்பர். பிகாஸ் இட்ஸ் பீங் ஸ்க்ரீன்ட் இன் TIFF, which is Toronto International Film Festival. And இந்த பாட்டை பாடுனது வேறு யாரும் இல்லை, யுகேந்திரன், ஆண்டனி தாசன் அண்ட் பிரியா ஜோசன். ஸோ 3 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோன் பி. அண்ட் லிரிக்ஸ் கூட பென் பண்ணியிருக்கிறது நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் தான். ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இசை கடவுளோடைய சம்பவம் எப்படி இருக்க போகுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஒரு பெல் பண்ணிருக்கோம், அதை அழுத்திக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களை கையில் கிடச்சிடும். ஸோ ஹியர் வி ஆர் ரெடி ஃபார் தி ஃபர்ஸ்ட் சிங்கர் ஆஃப் டோரத்தி, கல்யாண விருது. ரெடி 3, 2, 1 and here we go. கல்யாண விருந்தே. அதே ஒரு 80s வைப்பில் அந்த வீட்டில் கூட கல்யாண விருந்தே இருக்கு, பந்தியில முந்திக்கடா முத்துராசு. கல்யாண விருந்து நீ அடிச்சு நொறுக்கு, பந்தியில முந்திக்கடா முத்துராசு. சமைச்சதெல்லாம் இலக்கி வரும் தங்கராசு. அங்க நிறையும் எச்சில தொட்டிலு, ஒண்ணு நினப்பா மல்லி மல்லியப்பு கட்டிலு. ஒரு 80s வைப்புன்னு நினச்சேன். இதுதான் அந்த வைப்போட மோஷன். ஆக்சுவலி அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஷெல்ஃபோடைய கொரியோகிராஃபி யாரு? இதுதான் சம்பவம். மலேசியா வாசுதேவன் சாரோடைய வாய்ஸ். குழுவினரும் ஆசையோடு அருமையாக வளவருத்த லவ்ல சிக்கும் பசங்களே, லவ்ல சிக்கும் பசங்களே, இங்க வாங்கடா வாங்க மாஸ்டர் ராசி எடுப்பேன். கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு, பந்தையில முந்தி கடா முத்துராசு. கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு, சமைச்சதெல்லாம் இலக்கி வரும் தங்கராசு. என்னோட மோதலா என்னையா பழி வாங்க வந்த பொண்ணுங்க நல்ல உனக்கு புரியாது, சொன்னாலும் போந்தலையில் ஏறாது. பொண்ணுங்க நல்ல உனக்கு புரியாது, சொன்னாலும் போந்தலையில் ஏறாது. பாத்தியா இந்த பாட்டியா, பாத்தியா இந்த பாட்டியா, பாத்தியா இந்த பாத்தியா, சிதி கேட்டியா இந்த கதை மாறி போச்சு. கல்யாண விருந்தே பாடிச்சு நொறுக்கு, கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு, பந்தியில முந்தி கடா முத்துராசு. கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு, சமைச்சதெல்லாம் இலக்கி வரும் தங்கராசு.
லிரிக்ஸும் தரமான லிரிக்ஸ் அண்ட் பீக் சம்பவம். நேற்று வந்த அனிருத் பாட்டுக்கும் இன்னைக்கு வர நம்ம மேஸ்ட்ரோடைய சாங்க்கும் there's no comparison, பட் ஸ்டில் எப்பயும் ராஜா சார்னா ராஜா சார் தான். அது வந்து there's no doubt about it. There will be no any other argument from this point onwards, because இந்த பாட்டோட 80s வைப்பை நீங்கள் எப்படியுமே அது உணருவீங்க. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் ஹஸ் பாட் ராஜா சார் பேக். எனக்கு தெரிஞ்சு அவரோட இசையில் வந்து பல படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் மெனி பீப்புள் வெண்ட் அன்நோட்டிஸ்ட். ஸோ அது வந்து அவ்வளோ பெருசாக யாருமே டீல் பண்ணிக்கல. ஆனால் இந்த பாட்டு ஆக்சுவலி ஒரு அந்த வைப் எனக்கு தந்ததுக்கு, எனக்கு என்னமோ தெரியும் அந்த ஃபீல் வந்ததுக்கான மெயின் காரணம் வந்து ஒரு பக்கம் மியூசிக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மலேசியா வாசுதேவன் சாரோடைய பையன் யுகேந்திரன், அவருடைய வாய்ஸும் எனக்கு அட் ஆகும்போது ஆக்சுவலி அது ஒரு 80s ஃபோக் வைப் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக தரும். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அன் ஆத்தென்டிக் ஃபோக் வைப். தேர்ஸ் நோ எனி அதர் ஒரு செகண்ட் சாய்ஸ் எங்கிட்டுமே சொல்ல முடியாது இது வந்து ஒரு ரிதமிக்கலாக வந்து வேற ஒரு இதுக்கு போகுதுன்னு. பட் ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆத்தென்டிக் ஃபோக் வைப். இது வேறு எதுவுமே இல்லை. அண்ட் பீக் சம்பவம் இதுதாங்க இப்படி பாட்டுன்னா அந்த மாதிரி கேட்கக்கூடிய அளவில் இருக்கணும். இப்போல்லாம் வர பாட்டு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பிகாஸ் நான் வந்து இந்த இடத்துல ஐ கான்ட் ஈவன் டாக் அபவுட் இட். பிகாஸ் நானும் அதுக்கான வீடியோஸ் பண்ணுறேன், பேசுகிறேன். ஆனால் இது வந்து ஆக்சுவலி அதான் இது ஒரு கம்பேக் மாதிரி தான் எனக்கு ராஜா சாருக்கு. அதுவும் கார்த்திக் சுப்ராஜோட படம் வேறு. ஈவன் த டான்ஸ் வாஸ் லைக் தட். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்தாலே அவரோட கல்யாண பாட்டு ஒரு ஒரு தனித்துவம் வரும். நீங்கள் வந்து அதை பார்த்துருப்பீங்க. ஈவன் இந்த பாட்டை வந்து லைக் ஆஹா கல்யாணம்னு நினைக்கிறேன், ஃப்ரம் பேட்டான்னு நினைக்கிறேன், அது கூட ஆண்டனி தாசன் தான் பாடியிருந்தார். எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இப்போது இந்த பாட்டையும் ஆண்டனி தாசன் தான் பாடியிருக்காரு. த வே ஹவு ஹி கேரிட் த சாங். அண்ட் அந்த ஃபீமேல் போர்ஷன் வரும்போது பொண்ணுக்கான விஷயம், அங்கே பொண்ணை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி அழகாக வந்து பிரியா ஜாசனோட போர்ஷன் வந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மலேசியா வாசுதேவன் பையன் நம்ம யுகேந்திரன் அவர்கள் பாடும்போது தட் வாஸ் another level ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே எனக்கு அந்த டைம் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் முன்ன பாடும்போது அந்த பாட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். அது பல பேர் தெரிஞ்சிருக்கும் 80s சாங்கெல்லாம் கேட்குறவங்களுக்கு. எப்படி இளையராஜா சாரோட எஸ்பிபி சார், இதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் சார், இல்லைன்னா ஏஎஸ் சார், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கொலாபாக பாடும்போது தே ஹாவ் செப்பரேட் வைப் ஜோன். அதை கேட்கும் போதே தெரிஞ்சிடும் அவங்க வாய்ஸ் தான் கண்டுபிடிச்சிடலாம். பட் இது வந்து ட்ரை காம்போ 3 பேர் பாடியிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி அ நைஸ் ஒன். அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். இவர் வந்து இந்த சிங்கர்ஸை வச்சு பாட வைக்கிறது நல்லா இருந்துச்சு. லிரிக்ஸாக இருக்கட்டும், அதுவும் இளையராஜா சாரோட லிரிக்ஸ் வேறு அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ் சாங் தான், ஐ மீன் எக்ஸ் வெட்டிங் சாங்னா நகேஷ் சனத்துக்குதா இல்லை ரிஷிகாந்துக்கான்னு தெரியல. அவரோட எக்ஸுக்கு போயிட்டு இந்த பாட்டை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டான்ஸ் சாங்காக தான் இது இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நல்லா இருந்துச்சு ஒரு வைப்பாக, அப்படியே மாசம். அதுவும் சிரிச்சுக்கிட்டே எந்த ஒரு கவலையும் கூட இல்லாமல் ஒரு 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 விட்டு போன எக்ஸோடைய கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு பாட்டை வந்து பாடி டான்ஸ் ஆடுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இட்ஸ் நாட் அ ரியல் ஈஸி டாஸ்க் தோ. பட் இந்த இதை வந்து இசைக்குழுவாக அவங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் இட் வாஸ் ஒரு குட் சாங்கை தாண்டி அண்ட் எக்ஸலன்ட் சாங். என்ன பொறுத்த மட்டும் ராஜா சார்னாலே இட்ஸ் அவர் தனித்துவம். வேறு எதுவுமே அவர்கிட்ட வர முடியாது. ஸோ அதுதான் இது அப்படியே வந்து ஒரு 35 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நாங்கள் அந்த பாட்டை கேட்ட ஒரு ஃபீலாக தந்துட்டார் ராஜா சார். அவ்வளோதான், பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன மஞ்சனத்திக்கும் நம்ம மாரி செல்வராஜன் நினைக்கிறேன், அவரும் இளையராஜா சார் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே கார்த்திக் சுப்ராஜ் ஆக்சுவலி இந்த 2 படமும் இவருக்கு மெயினான 2 படங்கள் இளையராஜா சாருக்கு. பிகாஸ் இப்போ இருக்க கரண்ட்லி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே லைக் இவங்கெல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. இப்போ இளையராஜா சார்லாம் இல்லை. இப்போ நாங்கள் மெயினாக பேசுகிறது யார், அனிருத்தாக இருக்கட்டும், சாய் அபியங்கராக இருக்கட்டும், ஈவன் ஏரமன் சார் கூட கம்மி தான். யுவன் சங்கர் ராஜா இல்லை, ஹரிஷ் ராஜா இல்லை, யாருமே இல்லை. ஸோ இவங்க 2 பேர் மத்தியில் ஹீஸ் கம்படிட்டிங் அண்ட் ஹீஸ் நாட் ஈவன் கம்படிட்டிவ். ஹீஸ் தி ஹைராக்கில் இவர் தான் லைக் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கவர். அண்ட் ஹி ஹாஸ் டன் அ குட் திங். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இசைஞானி பாட்டுனாலே ஒரு ஒரு விதமான இதுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உங்களோட தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு இந்த பாட்டு கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் தந்துச்சு, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், பாடினவங்களாக இருக்கட்டும், எந்த ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சோ கீழே கமெண்ட்டில் அப்படியே லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கவா. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்க்குறீங்களா ஃபஸ்ட் டைம், அது மறக்காமல் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் பட்டன் எழுதிக்கோங்க. அப்டேட்ஸ் எனி டைம் மெனு வேறு உங்களை யாருக்கும் கிடச்சிரும், உங்களோட டைமில் எனக்கு விழுந்துடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போ இருந்தாலுமே. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிற அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.